ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, 1 ஹவரில் 15 மினிட்ஸ் கேண்டில், டே கேண்டிலில் என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, எந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும், அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம இதில் அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லிலையும் மந்த்லிலையும் என்ன மாதிரி ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பாருங்கள். அதை பார்க்குறப்ப ஓவராலாக நிஃப்டியோட ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வச்சுருக்கிறது இப்போ நம்ம இந்த அனலைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டிலில் இந்த க்ரீன் கேண்டிலுக்கும் 2 க்ரீன் கேண்டிலுக்கும் நடுவில் ஒரு கேப்பு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் மார்க் பண்ணுற இடத்துல இந்த ஒரு க்ரீன் கேண்டலுக்கும் ரெட் கேண்டலுக்கும் நடுவில் கேப் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இதை கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டு கண்டினியூவாக மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ரீஜன் கூட பாருங்கள், க்ரீன் கேண்டுக்கு நடுவில் கேப் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு தான் நான் இந்த ஹரிசாண்டல் டாட்டர் லைன் வரைஞ்சிருக்கேன். ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது லைனில் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பழைய வீடியோலேயே பார்த்தோம் எந்த ரீஜன் நமக்கு சப்போர்ட்டுன்னு. எக்ஸாக்டாக இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு. ஓகேங்களா? இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்போர்ட்டில் பட்டு ஏறின மார்க்கெட்டு திருப்பி என்ன ஆகிருக்கு, இங்கேருந்து இப்படி ஏறி இப்போ திருப்பி கீழே இறங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் ஓவராலாக. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை 15 மினிட்ஸ் கேண்டிலில் வச்சு என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஜூம் இன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடம் ரொம்ப குரூஷியலான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி லோ, இந்த லோவை கட்டாச்சுன்னா அதுக்கு அடுத்து ஹரிசாண்டல் லைன், எல்லோ லைன் வருதுல்ல, சாரி கிராஸ் ட்ரெண்ட் லைன் வருதுல்ல, அந்த ரீஜன் 16,650 ரேஞ்சுக்கிட்ட அது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மூமெண்டம் இதில் கிடைக்குன்னா, ஒன்ஸு இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே இறங்கி இப்படி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி ஃபர்தராக இறங்க ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். என்ன மாதிரி கண்டிஷன் இதுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 1 ஹவர் கேண்டிலில் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ போய் நெக்லைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கியிருக்கு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இதே ரீஜன் தான். இப்போ நான் ஒரு ப்ரைஸ் ட்ராக் போடுறேன் பாருங்கள். இந்த இடம் கட் ஆகுது, அதாவது 16,832 இந்த ரேஞ்சு கட் ஆகுதுன்னு வச்சுங்க. அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,750 ரேஞ்சு தான். இந்த 759 கொடுத்துருக்கேன்ல, இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஃபால் கீழே 16,650 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதை நம்ம அப் ட்ரெண்டில் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளே போகிறேன். அதுக்கு முன்னாடி இது உள்ளார ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் வரைய முடியுதான் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்கிறேன். இது எனக்கு ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? எந்த ரெண்டு ரீஜனையும் கனெக்ட் பண்ணுறேன்னா, இங்கே வர ஹையும் இந்த இடத்துல இருக்கிற ஹையையும் கனெக்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அதை மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடமும் இந்த இடமும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் போயிட்டு இது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன மாதிரியாக மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நல்லா ஜூம் இன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது இந்த 15 மினிட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரீஜன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக என்ன மூவ் ஆகிட்டுருக்குன்னா ஒரு சேனலுக்குள்ளார மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, வேறு ஏதாவது இதுக்குள்ளார நம்ம ட்ரெண்டு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரீஜன்லேருந்து இன்னைய க்ளோசிங்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங்கை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹை டு ஹை கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஓகேவா? இது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு லோ, ஒரு ஹை, இப்போ ஒரு லோ. இப்போ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா
ஃபர்தராக இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தாண்டிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸு. இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது ஃபர்தராக மேலே ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டெம்பரரியான ட்ரெண்டு. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்க, இப்போ இது இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த வீக்லி லோ வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து அது சேனல்லையே திருப்பி ரீடெஸ்ட் பண்ணோம், திருப்பி இப்படி இறங்க ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்குள்ளார நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, இங்கேருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 17,026. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 17,089, இல்லை இந்த ரீஜன் வச்சுங்க 17,100, ரவுண்டாக 17,100 இந்த ரீஜனுக்குள்ளார ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் நடக்கும். இதுவும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்து 17,200. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ரீஜனு ப்ளஸ் இன்னொரு ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைன் நம்மளால் இதில் வரைய முடியும். அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிருக்கா. ப்ரீவியஸாகவும் இதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜோனில் கன்சால்டேட் ஆகிருக்கும். அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு 17,163, அதாவது 150 ரீஜன். ஓகேங்களா? ஸோ இது பிரேக் அவுட் ஆகுதுன்னா இதுதான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? கீழே இறங்குச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கோம். அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். வீக்லிலையும் மந்த்லிலையும் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குங்கிறதோட அனாலிசிஸ் வீடியோ லிங்க்கில் இருக்குது, அதை பாருங்கள். பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்டு உங்களுக்கு அப்போ அதில் புரியும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் லெவல்ஸ் உள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ஹரிசாண்டல் லைன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு ப்ரீவியஸாக நடந்திருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவலை வச்சு ஹரிசாண்டலில் டாட்டட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனும் நான் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைனு, இந்த ஹை ட்ரெண்ட் லைன், இது ரெண்டுமே இதை வச்சு தான் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ லைன் இதுக்குள்ளார ட்ரெண்ட் லைன் என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆச்சுல, திரும்பிச்சில பட்டு அந்த இடத்த கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாகவும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? இதை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், பல தடவை நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன மாதிரி பேட்டர்ன் மூவ் ஆகிட்டுருக்குன்னா, டபுள் டாப் பட்டு ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இறங்கிட்டுருக்கு. இந்த ரீஜன் நெக்லைன் பட்டு திரும்பிட்டுருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு இதோட மூமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஹையிலேருந்து இப்போ இங்கே ஒரு ஹை கனெக்ட் ஆகிருக்கா, அதை கனெக்ட் பண்ணுறேன். அதே சேம் டைமு இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இந்த பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் ஆகுதா, ஆல்மோஸ்ட் நியர்பையில் க்ளோஸிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த இடத்துல சொல்கிறேன்னா இந்த இடம் க்ளோஸ் ஆகிருக்கிறது. ஓகேவா? இந்த ஹை டு ஹை. இப்போ இதுக்குள்ளார ஒரு சேனல் உங்களுக்கு தெரியுதான்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இதை வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இருக்கிறது வந்து ஒரு 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளார. ஓகேங்களா? ஹை. இப்போ இதை பிரேக் ஆகாமல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே ஏற சான்ஸ் இருக்குது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்படி கீழே வந்து ரீடெஸ்ட் ஆகி திருப்பி இறங்கிறதுக்கான ரீஜன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டிக்குள்ளார இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு இதுக்குள்ளே என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது வரைஞ்சிட்டேன். நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலே வச்சு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்போ என்ன ரீஜனுக்குள்ளே இது மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் இதுக்குள்ளார வரைய ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரெண்டு போய்ட்டுருக்கு பாருங்கள். இதை வந்து நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில். ஓகேவா? அதுக்குள்ளே ஒரு ட்ரெண்டை சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மந்த்லி வீக்லி ஹை ஓட டே லோ எல்லாத்தையுமே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மந்த்லியோட ஹை லோ தான் வந்து க்ரீன் கலரு, வீக்லியோட ஹை லோ வந்து ஆரஞ்சு கலரு, டேவோட ஹை லோ வந்து வயலட் கலர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு என்ன மாதிரி மூமெண்டம் இதுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, இப்போ நாளைக்கு கேப் அப்பில் இப்போ குளோபல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதும் நம்ம
எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி லெவலையும் பார்க்குறப்ப கேப் அப்பில் ஓப்பன் ஆகும், அப்படி இல்லைனா க்ளோஸ் ஆன ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த ரீஜனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், 39,500 520 ரேஞ்சில், அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இது பிரேக் அவுட் ஆகும். ஸோ இங்கேருந்து என்ன ஆகும்னா இந்த ரீஜனை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கும். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த லெவலு, ஓகேங்களா. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது, ஃபோர்த்து இந்த சேனலோட ஹை. ஸோ அப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த மாதிரி சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு ஹையை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்துங்களேன், கேப் டவுன் ஆகுதுன்னா இப்போ இங்கே வந்துடும். ப்ரீவியஸ் வீக்கோட லோ சப்போர்ட்டாக எடுத்துக்கும், திருப்பி இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணோம், திருப்பி இப்படி ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில். நான் இப்போ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டேக் போட்டு எந்தெந்த ரீஜன் சப்போர்ட்டு எந்த ரீஜன் ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க, இந்த ரீஜன் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைனு, ஓகேங்களா. அதோட லெவலை நான் வந்து உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணுறேன், 40,000, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட ஹை, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 42,200, சாரி 40,228 அந்த ரீஜன். இப்போ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 39,298 சப்போர்ட்டு, அதுக்கு கீழே வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,933, அதுக்கு கீழே உள்ள சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 38,643 ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஒன்ஸ் இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோனுக்கு நோக்கி பேங்க் நிஃப்டி மூவ் ஆக சான்ஸ் இருக்குது, ஓகேவா.